அம்மா, காலேஜ் போயிட்டு வரேன் என்று கிளம்பிய மாணவர்கள். யாரும் எதிர்பார்க்காத திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தையே உலுக்கிய சம்பவம் அது நேற்று நடந்த அந்த தனியார் பேருந்து விபத்துதான். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று காலை கிளம்பியுள்ளது. காலை நேரம் என்பதால் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர். இந்த பேருந்தை ஓட்டுநர் மாடசாமி ஓட்டியுள்ளார். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை ஊத்துக்குழி அடுத்த செங்கம்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை முந்த முயன்ற போது ஏற்கனவே அதிக பயணிகள் படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருந்த மாணவர்கள் என்று சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து சிறிது தூரம் வேகத்தில் இழுத்து செல்லப்பட்டது. பேருந்தில் பெரும்பாலும் 90% கல்லூரி மாணவர்களே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஈரோடு தனியார் கல்லூரியில் பயின்று வந்த பெரியசாமி, ஹரிகிருஷ்ணன் என்ற 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்தவுடன் பொதுமக்கள், காவல்துறையினர், மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் பெருந்துறை அரசு மருத்துவமனையும் பரபரப்பானது. கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்களை தயார் நிலையில் துரிதப்படுத்தியது மருத்துவமனை நிர்வாகம். படுகாயமடைந்த 21 பேர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் 5க்கும் மேற்பட்டவர்களுக்கு கை கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்குமார் யாதவ் விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஊத்துக்குழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றது.